வணக்கம். இன்றைக்கி ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான மிக ஆரோக்கியமான லட்டு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் மிக ஹெல்த்தியான ஆரோக்கியமான லட்டு செய்ய போகிறேன். அதே போல் கொப்பரை தேங்காவில் லட்டு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன எடுத்து வச்சுருக்கிறேன்னா, வெள்ளை எள் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கிறேன், வெல்லம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன், பாகு வெல்லம், அதே போல் கொப்பரை தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன், அதே போல் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன், அதே போல் பார்த்தீங்கன்னா கருப்பு எள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன், வெள்ளை உளுந்து ஒரு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கிறேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆலிவ் விதை ஒரு கப் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதெல்லாமே கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குவோம். இதே போல் லட்டு ஹெல்த்தியாக ஆரோக்கியமான லட்டு செய்ய போகிறேன். இரும்பு வானிலை வச்சுருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கொப்பரை தேங்காய் கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது போட்டு வறுத்துக்கலாம். நல்லா ஹெல்த்தியான ஆரோக்கியமான கொப்பரை தேங்காய் லட்டு. கொப்பரை தேங்காய் நல்லா வறுத்து எடுத்துட்டேன். இப்போ எடுத்துருவோம். உளுந்து ஒரு கப்பு போட்டிருக்கேன். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்குது. அதே போல் இரும்பு சத்து நிறைந்த உள்ள இந்த பொருள் எல்லாம் போட்டிருக்கேன். அதே போல் ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமானது. வெள்ளை உளுந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டேன். இப்போ எடுத்துருவோம். இதையும் ஒரு கப்பு ஆலிவ் விதை போட்டிருக்கேன். இப்போ இதையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். ஆனால் இயற்கை மிகுந்த சத்தான லட்டு செய்ய போகிறேன். அதே போல் ஆலிவ் விதை போட்டிருக்கேன், எள்ளு போட போகிறேன், வெள்ளை எள்ளு, அப்புறம் வெள்ளை உளுந்து, அப்புறம் கொப்பரை தேங்காய், காஞ்ச தேங்காய் பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துருக்கிறேன். ஆலிவ் விதை நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ எடுத்துருவோம். இதையும் வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன். இதுவும் நல்லா லேசாக பொன்னிறமாக அந்த லேசான சூட்லேயே வறுத்து எடுத்துக்கிறேன். அதே போல் ஏலக்காவும் அது கூடவே சேர்த்து போட்டிருக்கேன். அது கூடவே சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா வாசனையாகவும் இருக்குது. அதே போல் ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமானது. கருப்பு எள் 2 ஸ்பூன் போட்டு நல்லா அந்த சூட்லேயே வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஹெல்த்தியான ஆரோக்கியமான இயற்கை நிறைந்த லட்டு செய்கிறதுக்கான தேவையான பொருள் எல்லாமே வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதே போல் கருப்பு எள் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் வெள்ளை எள் ஒரு கப்பு வறுத்து எள்ளு, அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை எள், அப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய், இது 2 நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதே போல் ஆலிவ் விதை அது ஒரு 1/4 கப்பு வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதே போல் கொப்பரை தேங்காய் நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் வெள்ளை உளுந்து ஒரு கப்பு அதுவும் வறுத்து பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சூடு ஆறினவுடனே இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். மிக சத்தான நிறைந்த பொருள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எல்லாமே போட்டு வறுத்து எடுத்து எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். சூடு ஆறினவுடனே சூடாக தான் இருக்குது. சூடு ஆறினவுடனே போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்து வெல்லம் பாகு காய்ச்ச வெல்லம் தான் போட்டு நான் அதை அரைச்சி எடுத்து உருண்டை பிடிக்க போகிறேன். இந்த கொப்பரை தேங்காய், வெள்ளை எள், வெள்ளை உளுந்து எல்லாமே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். வெள்ளை எள், வெள்ளை உளுந்து, கொப்பரை தேங்காய், ஆலிவ் விதை எல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா பவுடராக இந்த மிக்சியில் அரைச்சி வச்ச பவுடரெல்லாம் ஒரு பாத்திரத்துக்குள்ளே மாற்றிக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு வெள்ளை எள், உளுந்தெல்லாம் போட்டிருக்கேன். வெள்ளை உளுந்தெல்லாம் அது கூட வெல்லமும் போட்டுக்கிறேன். பாகு காய்ச்ச வெல்லம் ஒரு கப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கருப்பு எள்ளும் அது கூட சேர்த்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். வெல்லமெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது அந்த அரைச்சி வச்ச பவுடர் கூடவே இதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். வெல்லமெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஆனால் அவ்வளோ ஹெல்த்தியான ஆரோக்கியமான மிக சத்து நிறைந்த எள், அதே போல் வெள்ளை எள் போட்டிருக்கேன், வெள்ளை உளுந்து போட்டிருக்கேன், அப்புறம் கொப்பரை தேங்காய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாகு காய்ச்சின வெல்லம், அதே போல் ஆலிவ் விதை போட்டிருக்கேன். எல்லாம் இரும்பு சத்து நிறைந்த பொருள் எல்லாம் போட்டிருக்கேன். அவ்வளோ சத்தான நிறைந்த டெய்லி ஒரு உருண்டை சாப்பிட்டாவே அவ்வளோ ஹெல்த்தி ஆரோக்கியமானது. ஒரு ஸ்பூன் சுத்தமான நெய் போட்டிருக்கேன். அதை போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் சுத்தமான நெய் எடுத்து போட்டுக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமானது. இப்போ உருண்டை பிடிச்சி லட்டு பிடிக்கலாம். அதான் ஹெல்த்தியான ஆரோக்கியமான சத்து நிறைந்த லட்டு.
இவ்வளோ அழகாக பிடிச்சி வச்சுருக்கேன். லட்டு அழகாக 2 ஹெல்த்தியான ஆரோக்கியமானது. ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான சத்துமிக்க நிறைந்த லட்டு ரெடி. ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான சத்து நிறைந்த லட்டு ரெடி.